வணக்கம் பைக் மெக்கானிசம். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி வண்டி என்ன ஃபால்ட்டு பார்க்க போகிறோன்னா, ஹோண்டா ஷைனு 125 ஹேண்ட்பேர் வந்து சுத்தமாக போயிடுச்சு. பார்த்தீங்களா, தெரிஞ்சுங்களா, சுத்தமாக வீணாகிடுச்சு. ஹேண்ட்பேர் செட்டு வேறு மாற்ற போகிறோம். இது புதுசாக எப்படி நம்ம ரீசெட் பண்ணுறோம், புதுசாக எப்படி நம்ம மாட்ட போகிறோன்றத பார்ப்போம். ஒன்று ஒன்றா கைட்டி மாட்டி எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம ஆக்சிலேட்ரு, டிஸ்க் கேலிப்பரு, அப்புறம் இந்த சைடு சுவிட்சுக்கிட்டு, கிளச்சி, ஓகே, இது எல்லாத்தையும் ஒன்று நம்ம கட்டிட்டு புது ஹேண்ட்பேரில் செட் பண்ணுவோம். மொட்டை திருப்பி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் இருக்கிற இதை நம்ம பொறுமையாக தட்டி ஹேண்ட்பேர் புஷ்ஷு நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துக்கலாம். உடச்சிக்கிச்சு, சரி, அது ஒன்றும் பிரச்சனை, நம்ம வேறு வாங்கி போட்டிக்கலாம். ஏன்னா அதை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம மாற்ற முடியும். ரொம்ப டைட்டாகி ரொம்ப வெயிலே இருக்கிறதுனால சுத்தமாக வீணாகிடுச்சு. அந்த பிசுறு வந்து உள்ள இது, அது பிசுறு நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ புதுசு போடும் போது வந்து தடுக்கும். சரி, ஹேண்ட்பேர் மாற்றுறோம், அதனால் இது தேவையில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இந்த புஷ் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ஆக்சிலேட்டர் பைப் வெளில எடுக்க முடியும். அடுத்தது அந்தாண்ட சுவிட்சில் வர ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ இருக்கும். 2 ஸ்க்ரூவுமே லூஸ் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ வெளியிலேருந்து எடுத்துக்கலாம். திருப்பியும் இந்த புஷ் நம்ம வெளில எடுத்து தான் அவனை தட்டி, உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம புஷ் வாங்கி போடலாம். ஒரு புஷ் ஒன்று 10 ரூபா வரும். அதை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம இந்த வந்து ஹேண்ட் கிரிப்பை வெளில எடுக்க முடியும். இந்த புஷ்லாம் ரொம்ப பழசாயிட்டு, இது வெயிலில் இருந்து லைட்டாக தட்டினாலே உடச்சிக்குது. எட்டி ராடு போட்டு கிளச்சி ஓகே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். மாலை வர பாட்டம் 4 போல்டு, அங்கே இருக்கிற பாட்டம். பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஏன் அதுமாரி ஆகுதுன்னா, தண்ணி இது உள்ள ஹேண்ட்பேர் வழியாக உள்ளே போச்சுன்னா அந்த புஷ் வழியால் இங்கே கீழே துரு பிடிச்சி இதுமாரி ஆகிடும். மழையெல்லாம் விடும்போது கொஞ்சம் பார்த்து நம்ம ஒன்று சுத்தமாக போயிடுச்சு. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. எப்படி இது ஃபுல்லாக வெளில வந்துடுச்சு, ஒன்றுமே இல்லை. மாரி வண்டி ஓட்டுறது ரிஸ்க்கு தான். புதுசு வாங்கிட்டு வந்தாச்சு, புதுசை வந்து செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிளச்சி ஓகே வந்து உள்ளே செட் பண்ணிக்கலாம். மேலே வர பாட்டம்,
ஃபஸ்ட்டு டைட் பண்ண தேவையில்ல ஃபுல்லாக, சும்மா வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். இங்கே பாட்டம் மேலே ஆன்பர் பாட்டம் பிடிக்கிறதுக்கு நம்ம செட் பண்ணி வச்சுட்டு சுவிட்சு ஆக்சிலேட்டர் கேபிள் எல்லாமே செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அளவு நம்மளுக்கு எப்படி வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த இங்கே ஒரு ஸ்டெப் இருக்கும். ஆன்பரில் அதுக்கு தகுந்த மாரி இங்கே ஒரு ஸ்டெப் இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி கரெக்டாக படிக்கிற மாரி வச்சு செட் பண்ணிடணும். சுவிட்சுக்கு ஒரு 2 ஸ்க்ரூ. டச்சு 8T ராட் போட்டு டச்சு ஓகே வந்து நம்ம டைட் பண்ணிடலாம். கரெக்டாக ஹேண்ட் கிரிப்பை போட்டுக்கலாம். ஹேண்ட் கிரிப் அந்தாண்ட வந்து ஆக்சிலேட்டர் பைப்பு ஒரு டாப் நட்டெல்லாம் போட்டுக்கலாம். இது செட் பண்ணக்குள்ளே இந்த பிரேக் யோக் அதை பிரேக் கேலிஃபயர் செட் பண்ணும்போது இங்கே டாப்னு போட்டிருப்பாங்க. ரொம்ப பழசானால கொஞ்சம் ரொம்ப டிம்மாக தெரியுது. டாப்னு போட்டு அம்புகுறி போட்டுருக்கோம். அதை மேலே வச்சு தான் அதை நம்ம மாட்டணும். எல்லாமே இப்போதைக்கு சும்மா ஒரு செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம தேவைன்ற அளவுக்கு நம்மளுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்சிலேட்டரு செட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்டெப் இருக்கும். அதேமாரி இந்த ஆன்பரில் ஒரு ஸ்டெப் ஆகும். அப்போ தான் நவுறு அது எப்படி அப்படின்னு அதனால் அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். டச்சு கரெக்டாக இது இப்போ நம்ம இது அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாற்றிக்கலாம். கரெக்டான பொசிஷனில் இது. இப்போ இது நம்ம ஃபுல் டைட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்கில் மீடியமாக சும்மா லைட்டாக தான் வச்சுருந்தோம். இப்போ ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். பார்த்து டைட் பண்ணணும். ரொம்ப டைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம அதை போல்ட்டை உடச்சிட்டு விடாது. ஏன்னா அலுமினியம் பாடி இது ஒன்றும் மர போயிடும், இல்லைன்னா உடச்சிக்கும் போல்ட்டு. மரம் போனாலும் பிரச்சனை தான், உடஞ்சாலும் பிரச்சனை தான். மரம் போச்சுன்னா மரம் போடுற மாரி இருக்கும், உடச்சிச்சுன்னா ட்ரில் போட்டு ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு மரம் போடுற மாரி இருக்கும். மீடியமாக எங்களுக்கு தெரியும் ஒரு அளவுக்கு அந்த டைட் வந்தோடனே நம்ம விட்டு வேண்டியதான். க்ரிப் இருக்குது, கிளச்சு வர க்ரிப்பு வந்து பிச்சுக்கிச்சு, அதை மாற்ற சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம மாற்றிக்கலாம்.
இது பழசு வீணாகிடுச்சு, இது புதுசு வேறு போட்டுக்கலாம். ஓகே, கரெக்டாக வந்துடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.